திட்ட உரை படைப்பது. திட்ட உரைன்னா இன்றைக்கு இந்த மன்றத்தில் திறமையான சொல்வேந்தர் கையேடு எல்லாத்துக்கும் கையேடு இருக்கும். அது அந்த கையேடை முன்னிட்டு அதில் உள்ள சில உரைகளை படைக்க வேண்டும். இன்றைக்கு அதே போல இன்றைக்கு 2 அல்லது 3 பேர் எப்போதும் உரைகள் படைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு பேச்சாளர் தான் இருக்கின்றாங்க தயார் நிலையில. இந்த பேச்சாளர் படைக்கும் இந்த இன்றைய உரை 4வது உரை. இதோட நோக்கம் சுசிலா விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உரை 4. உங்கள் உரை அந்த உங்கள் எண்ணங்கள் உரையின் மூலம் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். சிந்தனை அதிகரிக்க வேண்டும். அதுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு சரியான இலக்கணத்தை கொண்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நன்றி. இந்த உரையை படைப்பதுக்கு அவங்களுக்கு நேரம் கணிப்பீடு இருக்கு. நேரம் 5 லிருந்து 7 நிமிடத்துக்குள்ள இந்த உரையை அவங்க முடிக்க வேண்டும். 5 நிமிடத்தில் பச்சை விளக்கு காமிக்கப்படும். 6 நிமிடத்தில் மஞ்சள் விளக்கு காமிக்கப்படும். 7 நிமிடத்தில் சிகப்பு விளக்கு காமிக்கப்படும். இதுக்கு மேல் 15 நிமிஷம் முடிந்த பின் மணி ஒலி எழுப்பப்படும். அதுக்கு மேல் பேசினால் உங்களோட உரை மதிப்பீடுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. வாக்கள் பண்ணிக்குவோம். இந்த உரையை இன்றைக்கு படைப்பவர் நம்ம மன்றத்தில் நல்ல ரொம்ப முக்கியமான ஒரு சொல்வேந்தர். இவர் நம்ம மன்றத்துக்கு நிறைய அங்கீகாரங்கள் வாங்கி கொடுத்திருக்கார். இங்க மட்டும் இல்ல, இந்த நம்ம மன்றத்தில் மட்டும் இல்ல, மற்ற நிறைய போட்டிகளெல்லாம் நம்ம மன்றத்துக்கு நல்ல சிறப்பான அங்கீகாரம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த பேச்சாளர் தான் சொல்வேந்தர் கஸ்தூரி. இவங்களோட தலைப்பு பேசுவதெல்லாம் பேச்சு அல்ல. தலைவி அவர்களே, சக சொல்வேந்தர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 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 வாயுள்ள பிள்ளைதான் முளைக்கும் என்ற பழமொழியை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதே சமயத்துல தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற பழமொழியை கூட நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப இந்த பழமொழிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா? அதாவது நம்முடைய பேச்சே நம்மை வாழவும் வைக்கும், அழிக்கவும் செய்யும். அதான் அதோடைய அர்த்தம். பேச்சில் நீங்க பாத்தீங்கன்னா பல ரகம் இருக்கிறது. அதில் முதலாவது ரகம் பாத்தீங்கன்னா சதா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சை நம்ம கேட்கும் போது எப்படா அவங்க பேச்சு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நமக்கு இருக்கும். 2வது ரகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பேசவே மாட்டாங்க. பேச சொன்னா கூட காசு கேட்பாங்க. அந்த மாதிரி ரகம். 3வது ரகத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயக்குனர் மணிரத்னம் படத்துல வர்ற வசனத்தை போல கச்சிதமா பேசுவாங்க. இவங்க பேச்சு கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நாம பேசும்போது 3 விஷயங்களை நம்ம கண்டிப்பா கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது எங்கே பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும். நம்முடைய பேச்சு பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் மற்றவர்களுக்கு பாதகத்தை தரவே கூடாது. சில சமயங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு நண்பர், ஒரு சூழ்நிலையை சொல்றேன். ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட போய் சொல்றாரு, என்னுடைய அலுவலகத்தை மேசையோட அடிபட்டுட்டாரு, மருத்துவமனையில் சேர்த்திருக்கேன். அதே விஷயத்த அந்த நபர் இன்னொருத்தர்கிட்ட போகும்போது 1க்கு 2 போய் சொல்லுவாங்க அந்த விஷயத்த. அதாவது மருத்துவமனையில் இருந்தாரு, அவருக்கு உடனே ரொம்ப முடியாம இருக்கு அப்படின்னு போய் சொல்லுவாரு. அதே விஷயம் அந்த 2வது நபர் 3வது நபர்கிட்ட போய் சொல்லும்போது அந்த மருத்துவமனையில உடலுக்கு நிலை மோசமா இருந்தாரு, அவரு இறந்தே போயிட்டாரு அப்படின்னு போவோம். ஸோ இதெல்லாம் பேச்சு. ஆக இது நம்ம வழக்கத்துல பாக்குற ஒரு விஷயம். என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமான பேச்சு என்னன்னா, என்னுடைய சகோதரி தொலைபேசியில பேசும்போது
அவங்க பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க வழக்கமா. ஐயோ அப்படியா, எப்படி, என்னாச்சு அப்படின்னு ஆவேசமா பேசுவாங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நமக்கு வந்து தூக்கி வாரி போடும், அடிவயிறு கலங்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது அதுல. ஆக இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பேச்சு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் நாம் வந்து ஒரு சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டிருப்பது நல்லது. முதலாவது, நம்முடைய பேச்சு ஒரு உண்மையான தகவலோடு இருக்க வேண்டும், நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். இது வந்து ஒன்றாவது கருத்து. ரெண்டாவது கருத்து வந்து எதையாவது பேசணும் அப்படின்னுட்டு சில பேர் பொய்யான விஷயங்களை எடுத்து பேசுவாங்க. எதையாவது பேசணும்ட்டு இல்லை இட்டு கட்டி ஜோடித்த சமாச்சாரங்களை அவங்களோட கருத்துல புகுத்திடுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்னைக்குமே ஜோடித்த சமாச்சாரங்களை பேசக்கூடாது. எது உண்மை நிலவரமோ அது மட்டும்தான் பேச வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நான் பேசுறது தான் சரி, மற்றவர்கள் பேசுறதெல்லாம் தவறு அப்படின்ற ஒரு ஈகோ, அகம்பாவம் இருக்கவே கூடாது. நம்ம பேசுற போது எதிர் நபருடைய கருத்துக்களுக்கு நாம் எப்பொழுதும் மதிப்பு கொடுக்க வேண்டும். நான்காவது பார்த்தீங்கன்னா, யாராவது சுவாரஸ்யமா நம்ம நண்பர்கிட்ட பேசிட்டு இருப்போம், அவங்க சுவாரஸ்யமா ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட கதை சொல்லும் போது நம்ம நடுவில் போயிட்டு அதை கட் பண்ணக்கூடாது. சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நம்மளோட சொந்த கதையை பேசும்போது நம்ம அவங்கள அவமானப்படுத்தும் ஒரு செயலாகும். இது நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. ஐந்தாவது, தொலைபேசி உரையாடலுக்கும் நேரடி உரையாடலுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் கையசைவு, உடல் மொழி. ஆக உடல் மொழியா எப்படி இருக்கணும்னாக்கா, ஒரு சிறு புன்னகை இருக்க வேண்டும், கண் சிமிட்டல் இருக்க வேண்டும். எதிர் நபருடைய பார்த்து பேசும் பொழுது கண் தொடர்பு இருக்கும் பொழுது நம்முடைய தன்னம்பிக்கை மேம்படுத்துவதுடன் எதிர் நபருடைய கவனிப்பும் 2 மடங்காகும். பிறகு பார்த்தீங்கன்னா, ஆறாவது வந்து சில பேர் வந்து இயற்கையிலே நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் கூட மற்றவங்க வந்து நல்ல அன்பா பேசுவாங்க, எளிதில் நண்பர்களாகி விடுவார்கள். அப்ப அந்த மாதிரி பேசும்போது மற்றவர்களால் அவர்கள் கவரப்படுவார்கள். ஏழாவது, ஒருபோதும் நிலை தடுமாறி பேசுவதோ கத்துவதோ எரிச்சலை காட்டுவதோ இப்படிப்பட்ட ஆரோக்கியமற்ற பேச்சு நம்மை மன உளைச்சல் ஆக்குவதுடன் மற்றவரையும் காயப்படுத்தும். எட்டாவது வந்து அடுத்தவருடைய பிழைகளை நாம் கோடிட்டு காட்டி அதையே பேசி 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 எதற்கு முடிச்சு போட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியும் நம்ம பேசக்கூடாது. எனக்கு அது அடுத்தவர்களின் உணர்வை பாதிக்கும் ஒரு செயலாகும். ஒன்பதாவது, நாமவே ஒரு விஷயத்தை யூகித்து கொண்டு புரிந்து கொண்டு அதை பேசக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா மற்றவங்கிட்ட அதை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு பேசுவது நல்லது. பத்தாவது, வழக்கமா சொல்லுவாங்க, மனசில் உள்ளதுதானே வாயில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம மனசுல நல்ல விஷயங்களை நினைக்கும் பொழுது அது அழகான முறையிலேயே வெளிப்படும். இறுதியாக, நண்பர்களுடனான பேச்சு நன்றாக அமைந்தால் அங்கே நட்பு வலுவடையும். அலுவலக சூழலில் பேச்சு கச்சிதமாய் இருந்தால் அங்கே வெற்றிகள் வந்து சேரும். குடும்பத்தில் பேச்சு ஆரோக்கியமான முறையில் இருந்தால் அங்கே வாழ்க்கை சிறப்பாகும் என்று கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக உரையை படித்துக் கொண்டு போன சொல்வேந்த கஸ்தூரி அவர்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி. இன்றைக்கு உண்மையிலே நிறைய பேர் படிக்க வேண்டிய உரை. ஆனா இருந்தாலும் அவங்களோட ஒரு உரையே இன்னைக்கு நம்மளுக்கு 4 பேர் இன்னைக்கு உரை படித்த மாதிரி போயிடு. சரியான கருத்துக்களை நம்மளுக்கு நல்ல தேவையான அந்த கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க. அடுத்தது இந்த நிகழ்ச்சியில மீண்டும் அடுத்த அங்கமாக
பொது மதிப்பீடு அங்கம். இந்த உரை மதிப்பீட்டு அங்கத்தை வழிநடத்துறதுக்கு சொல்வேந்தர் சண்முகம் அவர்களை அனுப்பிச்சு